வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். எழுதப்பட்டுள்ளபடி ராஜா ராணிகளாக என்னுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ராஜா ராணிகள் என்றாலே கோடிகள் தானங்க. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாக ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை அலங்கரித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே பாருங்கள், ஊழியம் என்றாலே இறை ரகசியங்களை கற்றுக் கொடுப்பது தான். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நமக்கு 200 ரகசியங்களை கொடுத்தருளியுள்ளார். அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஆயத்தம் செய்து ப்ரெசன்ட் பண்ணி அப்லோட் பண்ண தேவன் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு 69வது இறை ரகசியம், தேவ முன்னேற்பாட்டின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் டிவைன் ப்ரிப்பரேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆழமான இந்த சத்தியத்திற்குள்ளே கொண்டு செல்வாராங்க. பாருங்கள், அவருடைய ஞானம் அளந்த ஞானம் இல்லையா? அந்த ஞானம் என்ன செய்கிறது தெரியுமா? தேவை என்று ஒன்று எழும்புவதற்கு முன்பதாகவே அதை சந்திக்க முன்னேற்பாடாக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான் என்றால், ஏசாயா 55வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. பாருங்க, எ வே, ஒரு வழி. தேவனுடைய ப்ரொவிஷன் எப்படி நடக்கிறது என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். ரைட்? அது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. ஒரு உதாரணம் சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. பாருங்கள், மனுஷனுடைய வழி பொதுவாக ஒரு தேவை என்று ஒன்று எழும்பின பிறகுதான் அதுக்கு தேவையான காரியங்களை செய்வோம். பல காரியங்கள், ஒருவேளை ஒரு சில காரியங்களை முன்னேற்பாடு செய்கிறோம். மற்றபடி தேவை ஏற்பட்ட பிறகு அந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கலாம் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வழிகள் மனித அந்த வழிகளை போலல்ல. அதை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தருவார். சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். பாருங்களேன், உதாரணமாக பாருங்கள். ஆதாம் ஏவாள் முதல் பெற்றோர் முதல் நாளிலே சிருஷ்டிக்கப்படவில்லை, 6வது நாளில் தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஏன்? முதல் 5 நாட்களும் தன்னுடைய சாயலாக படைக்கப்பட போகிற அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டார். என்னெல்லாம் வேணும்? காற்று வேண்டும், வெளிச்சம் வேணும், ஆகாரம் வேணும். ரைட்? இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகுதான் மனிதர்களை சிருஷ்டித்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டுதான் உன்னை ரட்சித்திருக்கிறார். அதை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், ஈசாக்கை பலி செலுத்த போகிறான். யாரு? ஆபிரகாம். அப்புறம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அறிந்த பிறகு அந்த பலியை நிறுத்துகிறார் தேவன். அப்படி ஆபிரகாமை அம்போனி விட்டுவிடவில்லை. அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு கடாவை பார்க்கிறான், ஆட்டுக்கடாவை பார்க்கிறான். அப்போ பலி பொருளை அங்கே அட்வான்ஸாக ஆயத்தம் பண்ணி வைத்த தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரிங்க,
எந்த நீடில் இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் பரிகாரம் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த செய்தியின் முடிவிலே உங்கள் மனம் புதிதாகிவிடும். நீங்கள் பற்றாக்குறையோடு வாழ மாட்டீர்கள், பரிதாபமாக வாழ மாட்டீர்கள், ராஜாக்களாக ராணிகளாக நீங்கள் வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்களா. அதாவது இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் வனாந்தர வழியாக அங்கே நடந்து வருகிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு தேவையான எல்லா ஆகாரமும் அந்தந்த நாளில் வானத்திலிருந்து மன்னாவாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு காரியத்தை நான் இதில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் பாருங்கள். இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அங்கே ஒரு பெரிய கிரைசிஸ். என்னது? தண்ணி வேணும். ஆண்டவருடைய அந்த ரகசியம் என்ன? முன்னேற்பாடாக செய்து வைத்திருக்க வேண்டும். தட் இஸ் ஹிஸ் வே. அதுதான் அவருடைய வழி. மனித வழி வேற, தேவ வழி வேற. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று சொன்னார். அப்போது நம்ம வாசிக்க போகிறோம், லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவர்களுக்கு தேவையான தண்ணீரை எப்படி ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று சொல்லி அங்கே எண்ணாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறேன். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். தன்னிடத்திலே உள்ள தண்ணீர். இதைத்தான் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். ஐயா, தம்முடைய ஜனங்களுக்கு தாகம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு அவருடைய முன்னேற்பாடு என்னவென்றால் கன்மலைக்கு உள்ளே தண்ணீரை வைத்திருந்தார். இப்போ நீங்கள் என்ன தேவையில் இருக்கீங்க? கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் கணக்கில் அவர் ரெடியாக வச்சிருக்கிறாருங்க. எடுத்துக்கொள்ள தான் தெரியல. எப்படி இங்கே எடுத்துக்கொள்ள சொல்கிறாரு? எப்போ கன்மலையை பார்த்து பேசுங்க. பேசுகிறதற்கு வேதம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கு பார்த்தீங்களா? இல்லை, அங்கே ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் எப்படி சர்வ சிருஷ்டிகரர் பேசி பேசி வெளிச்சத்தையும் தண்ணீரையும் மரங்களையும் செடிகள் கொடிகளையும் சிருஷ்டித்தாரோ அதை போல சிருஷ்டிக்கிற வல்லமை உன்னுடைய நாவில் இருக்குது. அது வேறு சப்ஜெக்ட், அதை இன்னும் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? ஐயா, அந்த மலைக்கு உள்ளே தண்ணீரை வைத்திருந்த தேவன், அந்த மலையிலே ஆபிரகாம் பலியிடும்படியாக ஆட்டுக்கடாவை முள்புதரிலே சிக்கி வைத்திருந்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அது எப்போ ரிலீஸ் ஆகும்? நீ பேசிட்டா போதும். ரைட்? 1 கோடியே ரூபாயே வா என்று சொன்னால் வந்துவிடும். அங்கிள், நீங்கள் கோடி சொல்கிறீங்க, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாதம்ல 10 வருஷமாக ஜோம் பண்ணுறேன், அந்த 1 லட்சம் ரூபாயே வரலையே, எப்படி எனக்கு 1 கோடி ரூபாய் வரும் என்று நீ கேட்டால் அது உனக்கு வராது. ஏனென்றால் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கே உன்னால் விசுவாசிக்க முடியல. விசுவாசந்தாங்க மேட்டர். உன்னால் விசுவாசிக்க முடியுதா? என்னுடைய செய்தியை கேட்கிறவர்கள் அத்தனை பேரும் கோடீஸ்வரர் ஆவார்கள். ஏன் தெரியுமா? நான் அதனால தான் அதை பேசிகிட்டே இருக்கேன். ஏன் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக வேண்டும்? கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, கோடிங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கா இல்லையா? ரெபெக்காள் ஈசாக்குடைய அந்த செழிப்பை பார்த்து சத்துருக்களுடைய ராஜா பொறாமை கொண்டான். ஏன்? அவன் கோடா கோடியாக பெருகிட்டே இருக்கிறான். எதனால? ரெபெக்காளை அனுப்பும் பொழுது அவருடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க, சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். எந்த மெத்தடில்? அதையும் சொல்கிறாங்க, உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இதில் தன்னிடத்தில் உள்ள தண்ணீர் அதான் மேட்ருங்க. இதில் இன்னொரு சத்தியம் இருக்குது, அதை நம்ம கற்றுக்கொண்டு அடுத்த சத்தியத்துக்கு போகிறோம். பாருங்க, அதை என்ன செய்ய வேண்டும்? இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி. எப்படி? பேசுப்பா. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசம் இல்லை. பேசுகிறா தண்ணி வந்துடுமோ? ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குற ஆட்கள் பாருங்க.
என்ன செஞ்சாங்க? கோலை கொண்டு அடித்தார்கள். தேவன் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தார். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. முழு சித்தமும் என்னது? நீ பேசணும், தண்ணீர் வெளியே வரணும், அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேங்கிறாரு. நடந்தது என்ன பாருங்கள். அங்கே எண்ணாகமம் 20:12 பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் தானே அது இல்லை? எவ்வளவு லாங்கிங்கில் இருந்திருப்பா. அப்பா வந்துட்டு இதோ இருக்கு கானான் தேசம், 39 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், கானானுக்குள்ளே போய் ஓடுகிற பாலையும் தேனையும் புசிக்க போகிறோம், நலமும் விசாலமுமான தேசத்தை நாம் சுதந்திரிக்க போகிற கனவெல்லாம் பொசுக்குன்னு போயிட்டு பேச வேண்டிய இடத்துல பேசலை. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் சத்தியத்தை சரியாக போதிக்கிற பிரசங்கத்தை கேட்குறீங்க. உங்கள் நாவில் உள்ள அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் மாதந்தோறும் 1 கோடி ரூபாயில் பல கோடி ரூபாய்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஆமென். ஆமாம், ரைட் ஆர் நாட் டியர்லி பிலவட்? என்ன சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் என்ன செய்யலை? விசுவாசியாமற் போனபடியே பேச வேண்டிய இடத்துல கோபத்தில் அடித்தாங்க. அது எப்படி தண்ணி வரும்? எப்படி ஐயா தண்ணி வரும்னு அடித்தா தண்ணி வந்துட்டு. அதை வாசிக்கிறேன் பாருங்கள். எண்ணாகமம் 20:11 தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அடுத்த வசனம் தான் சொல்லுது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, அதாவது என்னை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போக போவதில்லை. அப்போது தேவன் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அற்புத ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீங்கள் பேசுங்கப்பா. அவரும் பேசத்தான் சொல்கிறாரு, நானும் பேசத்தானே சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம் இல்லை? இந்த புக்கை எழுதினவர் பாருங்கள், நாவு. பல முறை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது எழுதினவர் சார்ல்ஸ் காப்ஸ், விவசாயி, ஃபெயிலியர் கேஸ் வாழ்க்கையில். ஐயா நாவில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி பேசி பேசி சொந்த ஏரோப்ளேன் வாங்கிட்டாருங்க. மாதந்தோறும் உங்களுக்கு 1 கோடி ரூபா தருது அவருக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிப்பது அவருக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களுடைய அன்பான தகப்பனாகிய தேவாதி தேவன் உங்களை முடிசூட்ட அவர் ஆவலாக இருக்கிறார். ஆமென். கிருபை பாருங்க. ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான நபர்களை வியாதியிலிருந்து விடுவிக்க ஒரு நாள் கூட நான் ஜெபிக்கலைங்க. தொலைபேசியில் அழைக்கிறாங்க, ஐயா 20 வருஷம் படுக்கையில் இருக்கிறேன், மலையே போயிருந்து இருக்கார, இந்த 20 வருஷம் படுக்க மாறாதா? ஐயம்மா நீ 2000 வருஷத்துக்கு முன்னாலே சுகமாயிட்டாமா, எழுந்து நடன்னு சொன்னேங்க. மலையை பார்த்து பேசினேன், கண்மலையை பார்த்து பேசினேன், அந்த படுக்கையை பார்த்து பேசினேன். தேவன் படுக்கையை ஒரே வினாடியில் மாற்றி போட்ட தேவன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நீங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் கையில் அனுபவிக்கலை. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் நாக்கில் இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. தேவன் உங்களுக்கு அட்வான்ஸாக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுவீர்களா? அதாங்க கேள்வி. இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ 8 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் இனிமேல் 12 மணி நேரம் உழைச்சி என்னுடைய 2 கோடி ரூபா கடனை நான் அடைப்பேன் என்பது அது மாம்சீகம், கார்னல் மைண்டு. ரைட்? தேவன் என்ன சொல்றாரு? பேசி பேசி பெற்றுக்கொள்ளுங்கிறார். மார்க் 11:23 உனக்கு கடன் பிரச்சனை 2 கோடி ரூபா இருக்கு, அதை எப்படி சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போக பண்ண முடியும்? பேசினார். அதனால தான் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா,
அந்த வல்லமைக்காய் துதிக்கிறேன் நாதா. ஐயா, என் நாவில் தந்த அந்த அதிசயமான நன்மைக்காக, அந்த வல்லமைக்காக நான் தேவாதி தேவனை துதிக்காத நாளே கிடையாதுங்க. ஆமென். நான் வீட்டிலேருந்து புறப்படுறேன் சென்னையில். சாந்தோமா போய் அடையணும்னா ஒரு 10 சிக்னல் இருக்குது. எனக்கு டைம் இல்லை, பேசிடுறேன். இந்த 10 சிக்னல்லையும் ஒரு சிக்னலில் கூட என்ன இருக்கக்கூடாது, ரெட் லைட் இருக்கக்கூடாது. அந்த ரெட் லைட்டை நான் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று பேசுகிறேங்க. அப்படியே நடக்குதுங்க. இல்லைன்னா வசனம் பொய்யாயிட்டேன். எத்தனை பேர் புரிகிறது அருமையானவர்களே? ஒரு சில நாட்களில் 1-2 சிக்னல் இருக்குன்னா அதை நான் பார்த்து சோர்ந்து போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம பேசுகிறோமே, ஏன் இந்த 2 சிக்னலில் ரெட் லைட் இருக்குது நான் யோசிக்கிறது இல்லை. ஏன்? நத்திங் பட் மை அன்பிலீஃப். என்னுடைய அவிசுவாசம் மட்டும்தான் அந்த பலனை கொண்டு வராது. அது எனக்கு நல்லா தெரியும். இயேசு சொன்ன வார்த்தை மாறவே வராது. அது என்ன வார்த்தை? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்ட்டாருங்க. எப்போ அதை சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நீ மறுபடி பிறந்த பொழுதே அல்லது உனக்கு தேவை ஒன்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே உன்னுடைய நாவில் வல்லமையை வைச்சிட்டு தான் சொல்கிறாரு. இன்றைக்கி பாடம் என்ன? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் டிவைன் ப்ரிப்பரேஷன். தேவ முன்னேற்பாட்டின் இறை ரகசியங்கள். மார்க்கு 11:23 மலையை பார்த்து பேசினா அது பயிர்ந்து சமுத்திரத்தில் போயிருன்னு சொன்னாருன்னா, ஃபஸ்ட்டில் உன்னுடைய நாவில் அந்த வல்லமையை வச்சுட்டு சொல்லுவாரா, வைக்காமல் சொல்லுவாரா? இந்த ஒரு கேள்விக்கு கண்டுபிடிங்க, பதிலை கண்டுபிடியுங்கள். உங்கள் பிரச்சனையை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த ஒரு உதாரணம் பார்க்க போகிறோங்களேன். என்ன இன்றைக்கி விசேஷமாக பார்க்குறோம்? டிவைன் ப்ரிப்பரேஷன் இன் அட்வான்ஸ். தேவை ஒன்று ஏற்படுவதற்கு முன்பதாகவே அட்வான்ஸாக தேவன் அங்கே ஒரு தேவையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன சொல்லட்டுமா? கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் 100 வருஷம் இருக்குது. இப்படி வச்சுக்கிடுவோம். 430 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் இல்லையா? நான் யோசிக்கிறேன், நாள் வந்துட்டு என் ஜனங்களை விடுவித்து என்ன செய்யணும்? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தில் கொண்டு போகணும். 300வது வருஷத்தில் அங்கே பலவான்களை உண்டாக்கி, ராட்சதர்களை உண்டாக்கி பட்டணங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டார். நகரங்களை உண்டாக்குனார், வீடுகளை உண்டாக்குனார், தோப்புகளை உண்டாக்குனார், துறவுகளை உண்டாக்குனார். ஏன் பிள்ளைகளுக்கு அட்வான்ஸாக எல்லாம் ரெடியாக இருக்கணும். தேவ முன்னேற்பாட்டின் இறை ரகசியங்கள். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? வசனத்தை விட்டு தான் நம்ம ஒரு நாள் வெளியே போகிறது இல்லையே. தேவனுடைய அனந்த ஞானம் பாருங்கள். உங்கள் தேவைகளை தேவன் ஏற்கனவே எப்படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதற்கு நல்ல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் உபாகமம் 6வது அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்கள். The book of Deuteronomy chapter 6 verses 10 and 11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள் அங்கே ரெடியாக இருக்கும். 11வது வசனம். நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள் அங்கே ஆயத்தமாக இருக்குது. நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாக இருப்ப. அதாவதுங்க, ஜனங்கள் புறப்படுவதற்கு முன்பதாகி அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு தேவையான அந்த 2 கோடி ரூபாயும் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டார். ரைட்? இது எப்படியா நம்புறது? நியாயமான கேள்வி தானே? ஐயா 100 வசனம் எடுக்கலாங்க. 100 வசனம் எடுக்கலாம். ஒரு உதாரணம் பாருங்களேன். ஆபிரகாமை ஐஸ்வர்ய சம்பன்னன் ஆக்கி அழகு பார்க்க தேவன் திட்டம் வைத்திருந்தார். இதற்காகவே ராஜ அரண்மனைகளில் பொக்கிஷ சாலையை ஏற்படுத்தி வைத்தார். பார்வோன் ராஜா நம்மால் தான் போய் சொல்லுவார். யாரு? ஆபிரகாம். மனைவின்னு சொன்னால் விட்டுருப்பான். சிஸ்டருங்கிறான். எப்பா நீ அவளை கூட கூட்டிகிட்டு போயிரு, ஏன் உயிர் முக்கியங்கிறான்.
கர்த்தர் அந்த தீமையை எப்படி நன்மையாக மாற்றினார்? ஏற்கனவே முன்னேற்பாடாக அந்த ராஜா கிட்ட ஏராளமான ஒட்டகங்களை கொடுத்து வச்சிருந்தாரு, ஏராளமான ஆடுகள், ஏராளமான மாடுகள், மிருக ஜீவன்களை லட்சக்கணக்காக கொடுத்து வச்சுட்டு இப்போ வெல்த்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதற்கு நம்முடைய ஆபிரகாம் பண்ணின தவறை பயன்படுத்தி ராஜாக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாருங்க. இப்போ பாடம் என்ன? முன்னேற்பாடு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? முன்னேற்பாடாக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் டிவைன் ப்ரிப்பரேஷன். டிவைன் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா, தேவை எழுந்த பிறகுல அதற்கு முன்பதாகவே ப்ரிப்பேர்டாக இருக்கும். இன்னும் சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் அருமையான தேவர்களே. உதாரணம் இல்லைன்னா மண்டைக்குள்ளே போகாதுங்க. உதாரணங்களை வேதத்திலிருந்து நான் ஏன் எடுக்கிறேன் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்ததுக்கு காரணம் சரித்திரத்தை மறந்துட்டாங்க. இஸ்ரவேலரின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். 99.99% அவர் செய்த அதிசயங்களை மறந்துட்டாங்களாம். ஆகையினால்தான் வசனத்திலிருந்து நான் உதாரணங்கள் எடுக்கிறேன். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. Psalm 78 verse 41. சங்கீதம் 78:41 அவர்கள் எவர்கள் வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள், அவருடைய கரத்தையும் அவர் தங்களுடைய சத்துருக்கு விலைக்கு மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். அதாவது சத்துருக்களுடைய கைகளுக்கு அற்புதமாக விடுதலை பண்ணார் பாருங்க. அது அவங்க அறியலை. நீங்கள் ஏன் நடுத்தரில் நிற்கிறாங்க? வேதத்தை சரியாக தியானிக்கலை. வேதத்தில் உங்களை போல கடன் பிரச்சனையில் இருந்தவர்களே தேவன் எப்படி விடுவித்தார் என்று நீங்கள் அறியலை. அந்த அற்புதத்தை நீங்கள் தியானிக்கலை. ரைட்? ஏன் நீங்கள் வியாதியோடு இருக்கிறீங்க? வேதத்தில் வியாதிப்பட்டவர்களை தேவன் எவ்வளவு சிம்பிளாக சுகமாக்கினார் என்பதை நீங்கள் தியானிக்கலை. ரைட்? ஹல்லேலூயா. ஐயா, வேதம் ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒன்றும் ஒளிந்து போகாது. அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அது நிறைவேற்றும் வரைக்கும் அது உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ பாருங்கள் அருமையான பிள்ளைகளே, ஆகையினால் தான் நான் வேதத்திலிருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். திரையில் ஒவ்வொரு முறையும் வசனம் வருது. ஏன் தெரியுமா? அதுதான் உங்களுக்குள்ளே போகணும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே வேர்கொள்ள நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால அவிசுவாசம் தானாகவே அகன்றுவிடும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. தேவ முன்னேற்பாட்டை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், ஹல்லேலூயா. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் பார்ப்போமா? சீஷர்களை அறுவடைக்கு அனுப்புவதற்கு முன்பதாகவே அறுவடையை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, வருஷத்துக்கு 10 பேர் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க. என்னுடைய செய்திகளை நீங்கள் 400 செய்தி 500 செய்தி கேட்டுகிட்டே இருங்கங்க. வருஷத்திற்கு 100 குடும்பம், மினிமம் 100 குடும்பம்னா ஒரு 300-400 பேர் உங்கள் சபையில் சேருவாங்க. ஏனென்றால் நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனம். The book of John's Gospel chapter 4 verse 35. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? இப்பொழுதே அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க. ஊழியர்களுக்கு நல்ல செய்திங்க. ஐயா, நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய வேண்டியதில்லை? விதைக்க வேண்டியதில்லை. நீங்கள் போய் களை எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை? மென்யூர் உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தண்ணீர் பாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ? இப்பொழுதே விளைச்சல் ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தட் இஸ் தி சீக்ரெட். ஆமாம், நீங்கள் இந்த வெளிச்சத்தில் போனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நபரை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறீங்க, ஒரு குடும்பம் பார்க்குறீங்க. இந்த குடும்பம் விளைந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பீங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையான தேவர்களை? எப்போ கண்டுபிடிப்பீங்க? ஆண்டவர் ஏற்கனவே விளைச்சலை வத்துட்டாருப்பா. நான் போய் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு உரம் போட்டுட்டு தட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். ஹல்லேலூயா. என்ன பாடம் கற்றுக் கொடுக்குறோம்?
ஊழியர்கள் நீங்க உங்க ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது தேவனுடைய முன்னேற்பாடு. அல்லேலூயா. பாருங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு நான் இப்போ சிம்பிளா சொல்லித்தரேன். ஆண்டவருடைய டிசைன். நீங்க இந்த உலகத்துல வந்து பாவம் செய்த பிறகு பாவத்திற்கு பரிகாரம் பண்ணினாரா? நீங்க இந்த உலகத்துள்ள வருவதற்கு முன்பதாகவே பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி விட்டாரா? சிந்திங்க. நம்ம தேவன் யாரு? அனந்த ஞானம் உள்ள தேவன், சாவரின் விஸ்டம். நம்ம 21வது நூற்றாண்டிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 21 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் பண்ணிவிட்ட தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமா? கடல்ல இருக்கிறீங்க இல்லையா? அநேகர் கடல்ல இருக்கிறாங்க. பாருங்க, குறிப்பா 3 காரியங்களிலே பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஸ்ட்ரகிள்ல இருக்கிறாங்க. என்னது? முதலாவது வியாதி, 2வது கடன் பிரச்சனை, 3வது குடும்ப குழப்பம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், செப்பரேஷன் எல்லாம் இருக்குது. இந்த 3 மேஜர் இஷ்யூவை தான் நான் நிறையா டீல் பண்ணுறேன். எனக்கு ஃபோனில் வருது பாருங்கள். 11 வருஷம் புருஷனை காணோம், ஏம்மா 3 நாளில் வந்துடுவான்னா வந்துடுறான். மலையை பார்த்து பேசினா தண்ணீர் வருதுங்க. அவன் பேர் என்ன? சுப்பிரமணியன். இயேசுவின் நாமத்தில் சுப்பிரமணியன் 3 நாளில் வந்துடுவான்னு சொன்னால் வரமாட்டானா? சொன்னபடியே நடக்கும் என்று சொன்னவர் பவுல் அப்போஸ்தலனா அல்லது தேவாதி தேவனா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், உங்கள் பொருளாதாரத்திலே நீங்கள் சிக்கல் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நாள். அது தானாகவே உங்களை விட்டு மறைந்து விடும். ஏனென்றால் உங்களுக்காக ஐஸ்வர்யத்தை ஏற்கனவே சம்பாதித்து வைத்து விட்டார் என்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஒரு வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஐயா, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படியாக உங்கள் தரித்திரத்தை சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நீங்கள் இப்பொழுது ஐஸ்வர்ய சம்பன்னர்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயா, இது நீங்கள் பிறந்த பிறகு நடக்கலை. அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஒரு சந்ததி எழும்புது. அது என்னுடைய பிள்ளைகள். அவருடைய வாழ்க்கையிலே பண கஷ்டம் இருக்கவே கூடாது. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவருடைய குமாரனை தரித்திரராக்கி எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிச்சுட்டு உன் கணக்கில் டெபாசிட் பண்ணிட்டாருப்பா. வேற எதுக்குங்க அவர் தரித்திரரானார்? சிந்திங்க. நான் கேட்கிற கேள்வியை நீங்கள் சிந்திக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரணத்திற்காக தரித்திரர் ஆனார். எதற்காக வென்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படி அதை பரிபூர்ணமாக செய்து விட்டார். உனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த ஐஸ்வர்யம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்? நீ சத்தியத்தை சரியா அறியல. என்ன எப்படி ஆண்டவர் ஐஸ்வர்யவன் ஆக்குவார்? எங்கள் தாத்தாவும் கடலில் தானே இருந்தாங்க, எங்கள் அப்பாவும் கடலில் தானே இருக்காங்க, நானும் கடலில் தானே இதுதான் உன் மண்டையில் ஓடிட்டே இருக்கு தவிர 2 கொரிந்தியர் 8:9 2 கொரிந்தியர் 9:8 உள்ளே போகலை. இந்த வார்த்தை உனக்கு மாம்சமாகவில்லை. 2 கொரிந்தியர் 8:9 வாசித்தேன். இப்பொழுது 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கிறேன். பாருங்கள். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்வாராக. பாருங்கள், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகணும். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் சொன்னார் பாருங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அது எப்போ நிறைவேறும்? எப்போங்க நிறைவேறும்? நீயே இன்னொரு சொந்த வீடு வாங்கலை, வாடகை வீட்டில் இருக்க, அந்த வாடகையும் உனக்கு கொடுக்க முடியல. ஏன்? இந்த வசனங்கள்லாம் உனக்கு மாம்சமாகலை, வெளிப்பாடாக வரவில்லை. ஆமாம், எதற்காக தரித்திரரானார்? யோசிக்கவே இல்லை. ஐயா, 2 காரணங்களுக்காக அவர் தரித்திரராகவில்லை.
ஒரே ஒரு காரணம், என்னுடைய பிள்ளைகள் ஒரு சந்ததி வருது, அவ்வளோ பேரும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் தரித்திரரானார். நீ பிறந்த பிறகுல 2000 வருஷத்துக்கு முன்பதாக. அதான் இன்னைக்கு செய்தி, முன்னேற்பாடு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ், வாட் அ லவ்விங் டாடி. இப்படி தாங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் முன்னேற்பாடாக ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் உங்களை விருந்துக்கு அழைச்சிருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஆமென். நீங்கள் மலையை பார்த்து பேசி சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போக பண்ணுவீர்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? ஏராளம் தாராளமான ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் செய்ததையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்து என்ன செய்வீங்க? மிகப்பெரிய அறுவடையை காண்பீர்கள். இதுதாங்க த டிசைர் அண்ட் த டிசைர் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். பழுதொன்றும் உங்களிடத்தில் இல்லைங்க. இங்கே தான் நீங்கள் மாட்டிகிட்டு இருப்பீங்க. அது எப்படி அங்கிள்? நான் நல்லாவே ஜெபம் இல்லையே. ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்கள் அக்கௌண்ட்டில் அவர் அப்படியே முன்னாடியே டெபாசிட் பண்ணிவிட்டார். ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நீங்கள் பிறந்த பிறவா தழும்புகள் பெற்றார்? யோசிங்க. ஐயா, நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ராமன் உனக்கு ஆரோக்கியம் தேவைன்னு அவருக்கு தெரியும். ஃபோர் நாலேஜ் என்ன செஞ்சிட்டாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவருடைய குமாரனை தண்டித்து தழும்புகள் பெற்று விட்டார். எதற்கு? 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் நீ குணமாகும்படியாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். எப்பொழுது? ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து. இதற்காக விசேஷித்த பயிற்சி வேண்டியதில்லை. சரிங்களா? அது ரொம்ப சிம்பிள். இப்பொழுது ஒரு 8-9 ஆண்டுகளாக மாதந்தோறும் 100க்கும் அதிகமான நபர்களை தொலைபேசி மூலமாக நான் பிளஸ் பண்ணுறேன். வியாதியிலிருந்து வெளியே வருகிறார்கள். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேருகின்றன. அப்புறம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ளுகிற ஏராளமான அற்புதங்க. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட 35 வருஷம் ஆயிற்று. ரைட்? காரிஸ் பைபிள் காலேஜில் போய் படித்ததுனால என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னதுன்னு நான் அறிஞ்சிட்டேன். என்ன ஸ்டேட்டஸ்? எப்போ நீ இயேசு செய்தவைகளை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதியும் வந்துட்டு, உன்னுடைய ஆவி மனுஷனில் தகுதியும் வந்துட்டு, உன்னுடைய ஆவி மனுஷனில் சூப்பர் நேச்சுரல் பவரும் வந்துட்டு, இது மண்டைக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு எடுத்த ஒரு பாடம் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. இப்பொழுது தமிழிலேயே வந்துட்டு பாருங்க, ஆவி மனிதனிலே நான் அப்பழுக்கற்றவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆவி மனுஷனிலே இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் என்னை அலங்கரித்து விட்டார் என்கிற நாலேஜ் வந்தது பாருங்க. விசுவாசம் ஒரு வியாதியை விட்டு வைக்கிறது இல்லைங்க. போகும்போதும் அற்புதம், வரும்போதும் அற்புதம். மளிகை கடைக்கு போனாலும் மாலுக்கு போனாலும் சரி அற்புதங்கள். ஏரோப்ளேனில் போனாலும் அற்புதம், பஸ்ஸில் போனாலும் அற்புதம், ட்ரெயினில் போனாலும் அற்புதம். அற்புதத்திற்கு அளவே இல்லை. இது எப்போ வந்தது? நான் பிறந்த பிறகல்ல, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் இருந்த வல்லமையையும் அவரிடத்தில் இருந்த அத்தாரிட்டியையும் சீஷர்களுக்கு சொன்னார். அப்பொழுதே நம்முடைய சந்ததி எல்லாரும் அதை அற்புத ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறோம். இது நீங்கள் பிறந்த பிறகு வந்ததல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்த. ஆனால் பாருங்கள், 1/4 நூற்றாண்டு ரட்சிக்கப்பட்ட 25 வருஷம் தேவன் எனக்கு முன்னேற்பாடாக ஆயத்தப்பட்டிருந்த அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்த நாலேஜ் இல்லை. நானும் வியாதியில் இருந்தேன், எங்கள் பிள்ளைகளும் வியாதியில் இருந்தாங்க, நானும் கடனில் இருந்தேன், குடும்பத்தில் குழப்பம். இப்போ என்ன தெரியுமா? குறை ஒன்றுமே என்னில் இல்லை. ஒரு குறை இல்லைங்க. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விக்கினம் இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை. எதெல்லாம் இருக்குன்னு சொல்லட்டா? ஐயா, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நல்ல அறிவு வந்துட்டு, என்னை விட்டு என் தேவன் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அந்த அன்புல பெருக பெருக பாவம் செய்கிற எண்ணம் இல்லை.
என்னெல்லாம் இருக்கு? சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆஸ்திகள். அல்லேலூயா. இந்த மேலான வாழ்க்கைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், உனக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் தேவையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை பாக்கியத்தையும் ஏற்கனவே தேவன் முன்னேற்பாடாக ஏற்படுத்தி வைத்து விட்டிருக்கிறார். வைத்துட்டு தான் சொல்கிறார், இஸ்ரவேலிலே என்னதில்லை, குழந்தை இல்லாமல் என்பது கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஏன்? இவர்கள் வாளாக இருக்க மாட்டாங்க, இவர்கள் தலையாக தான் இருப்பாங்க. கீழாக இருக்க மாட்டார்கள், மேலாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் கடன் வாங்க மாட்டார்கள், தேசங்களுக்கு கடன் கொடுப்பார்கள். அப்போ நீ தேசத்திற்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன்னை மல்டி மில்லியனராக ஆக்கிட்டு தான் சொல்றாரு, நீ தேசங்களுக்கு கடன் கொடுப்பா என்று சொல்லி. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. கர்த்தாவே உமக்கு நன்றி. அருமையான பிள்ளைகளே, ஒரு 3 மாதங்கள் எங்கள் செய்திகளை கேளுங்க. நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் முகப்பேரில் இருக்கிற அந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சபைக்கு நான் 3 மாதங்கள் உங்களை அழைக்கிறேன். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெள்ளூர் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஒரு நபர் அங்கே இருந்து வந்து இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு பயங்கரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற சத்தியத்தை அறிகிற அறிவு தான், வேற மேஜிக்கே இல்லை. ஒரு சாதாரண வாழ்க்கை தரத்திற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. ஒரு அசாதாரணமான ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தொடர்ந்து எங்களோடு இணைப்பில் இருங்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்களும் வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை குறித்து இன்னும் வெளிச்சம் உண்டாகட்டும், ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் ஏற்கனவே முன்னேற்பாடாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை காணக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, நீங்கள் திரையிலே காண்பது நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைச்சா என்ன நடக்கும்? 10,000 மடங்காக பெருகி வரும். ரைட்? பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிலத்தில் விதையுங்க. நீங்கள் விதைக்கிற விதை ஒவ்வொரு ஆண்டும் 1000 மடங்காக பெருகி உங்களுக்கே வரும். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த தாகத்திற்காக நன்றி. இந்த வார்த்தையில் உள்ள ஆழங்கள் இவருடைய மனதிலே பதிந்து கொள்ளுவதாக. இவர்கள் விதைக்கிற விதையானது 10,000 மடங்காக பெருகி இவர்களுக்கும் இவருடைய சந்ததிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.